நம்ம நிர்மலா மாமி கீதா பாஷ்யம் அவதாரிகை பத்தி சூப்பர் சொல்லலாம். அடியே ஜெயகருட சொல்லிட்டாரே, நாம சொல்ல வந்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லிட்டாருன்னா நீங்க எல்லாம் யோசிக்காதீங்க. அவாவா என்ன புரிஞ்சுருக்கீங்கிறத இந்த முக்கிய விஷயத்தை ஒரே கொட்டேஷன் எல்லாரும் சொன்னாலும் உட்காந்து கேட்கறது நாங்க எல்லாம் ரெடி. கவலைப்படாதீங்க. அதை பத்தி டோன்ட் வரி. அவாவாருடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க முக்கியம். சொல்லுங்க. சுவாமி ஜெயகருட சுபர்ணா श्री लक्ष्मी नरसिंह दिव्य पादुका सेवक श्रीवन षडकोप श्री रंग षडकोप इतीन्द्र महादेशिकाय नमः। श्रीवन षडकोप श्री वीरराघव षडकोप इतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवन षडकोप श्री वेदांत देशिक इतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नरसिंह दिव्य पादुका सेवक श्रीवन षडकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवन षडकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते वात्स्य श्री कृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमते अनंत पद्मनाभार्य महादेशिकाय नमः। अस्मत् गुरुभ्यो नमः। வில்லிவலம் 45வது பட்ட தழைசிங்கரோட 100வது திருநட்சத்திர மகோத்சவத்துல கீதா பாஷ்யம் சதஸ்ல பகவத் ராமானுஜரின் கீதா பாஷ்யம், அதுல பரமாத்மா வாசுதேவன் தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளிய கீதைக்கு ஆரம்பமாக உள்ள அவதாரிகை பற்றி அடியேன் சில வார்த்தைகள் சொல்லலாம்னு இருக்கேன். எந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சாலும் முதலில் பிரார்த்தனை பண்ணணும். வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள்ல சுவாமி ராமானுஜர் பகவத் பிரார்த்தனை பண்ணுகிறார். முதல்ல கீதா பாஷ்யத்துல பகவத் பிரார்த்தனை கிடையாது, ஆச்சாரியன் பிரார்த்தனை, ஆளவந்தார் பிரார்த்தனை தான். ஏன்னா கீதாச்சாரியனான கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினத பரமாச்சாரியரான ஆளவந்தார் எனக்கு எடுத்து காட்டி கொடுத்ததுனால ஆச்சாரிய பரம்பரையை நான் தியானம் பண்ணினால்தான் கீதை எனக்கு சித்திக்கும் அப்படின்னு பெருமாளை சேவிச்சா மட்டும் போராது, ஆச்சாரியரையும் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் நேர ஆளவந்தாருக்கு தான் பிரார்த்தனை ஸ்லோகம் பண்ணுகிறார். ஆளவந்தார் தனியா யத்பதாம்போர் ஹத்யான வித்வத் தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அதாவது எவருடைய திருவடி தாமரைகளை தியானித்தால் எத்தனை விதமான பிரச்சனைகளோ தடங்கல்களோ பாபங்கள் எல்லாம் தீருமோ, ஒரு வஸ்துவே இல்லாத என்ன ஒரு பொருளாக்கி எத்தனை விதமான வாய்ப்புகள்லாம் கொடுத்து என்ன ஒரு புரோத்சாகப்படுத்தி இந்த அளவுக்கு உயர்த்தி இந்த நிலையில உட்கார்ந்து கிரந்தம் அருளும்படி செய்த யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன் அப்படின்னு பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தை ஆரம்பிச்சிருக்கார். நம்ம சம்பிரதாயம் ஓரான் வழியாக வந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பரமாக கீதையை புரிந்து கொள்வதற்கு ஆளவந்தார் அனுஷ்டுப் சந்தஸில் 32 ஸ்லோகங்களினால் பகவத்கீதைக்கு கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கார். அந்த நூலை பேஸ் பண்ணிதான் சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்யம் அருளி செஞ்சிருக்கார். பகவத்கீதைக்கு இப்ப சேஷகிரி சுவாமி சொன்ன மாதிரி கூட நிறைய பேர் வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. சங்கரர், மத்வர், சுவாமி ராமானுஜர் போல பெரிய மகான்களும் வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. ஆனா பகவத்கீதை முதல் அத்தியாயத்திற்கு யாருமே பெருசா வியாக்கியானம் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா 2வது அத்தியாயம் பகவான் கீதை உபதேசம் ஆரம்பிச்சதுல இருந்தா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. சுவாமி ராமானுஜர் மட்டும்தான் ரொம்ப விரிவா, அதாவது இந்த முதல் அத்தியாயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப விரிவா வியாக்கியானம் எழுதியிருக்கார். அவர் எழுதினது கீதார்த்த சங்கிரகத்தை கொண்டு கீதா பாஷ்யம் எழுதியிருக்கார். கீதார்த்த சங்கிரகத்துல முதல் ஸ்லோகம் என்னன்னா, ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தேக கோச்சரஹ நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதஹ. இங்க ஸ்வதர்மம் என்றால் கர்மானுஷ்டானம், ஞானம் என்றால் ஞான யோகம், அடுத்து பக்தி யோகம். சோ கீதையோட மெயின் கண்டென்ட்டே பக்தி யோகம். பக்தி யோகம் பகவானை அடையறதுக்காக பண்ண வேண்டியது. அதற்கு உபாசனை பண்ணணும். உபாசனை பண்ணறதுக்கு விதியெல்லாம் இருக்கு. இப்போ பக்தி யோகம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு இந்த பெருமாளை ஹைகிரீவரை பிடிக்கும், எனக்கு லக்ஷ்மி நரசிம்மரை பிடிக்கும், நான் கோவிலுக்கு போறேன், நான் ஸ்லோகங்கள் சொல்றேன், நான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன், நான் பக்தி யோகம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க முடியாது. அது தப்பு. பக்தி யோகம்னா அதுக்கு உபாசனை பண்றதுக்கு சில விதிகள்லாம் இருக்கு. அது என்ன விதி அப்படின்னா, முதல்ல திரைவர்ணிகர்ல ஒரு குலத்துல பிறந்திருக்கணும். பிராமண, க்ஷத்ரிய, வைசிய குலத்துல பிறந்தவனா இருக்கணும்.
அப்புறம் பூர்ணமாக வேதாத்தியாயனம் பண்ணியிருக்கணும். அதாவது வேதத்தை வேதத்தை அங்கத்தோட அத்தியாயனம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா பை டிஃபால்ட் புருஷர்களா இருக்கணும். மூணாவது என்னன்னா மோட்சத்திற்கு ஆசைப்படணும். சோ அப்படி மோட்சத்திற்கு ஆசைப்படச்சே உபனிஷத்துல சொல்லி இருக்கக்கூடிய பலவித வித்யா விசேஷங்கள்ல பிரம்ம வித்யை உபாசனைகள்ல அவனுக்கு பிடிச்சமான ஒரு வித்யை எடுத்துட்டு அதை மோட்ச பரியந்தம் அவன் உபாசனை பண்ணணும். இதுக்குதான் பக்தி யோகம்னு பேரு. இந்த உபாசனையில தான் மோட்சம் அடைய முடியும். மோட்சம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த விதிகள்லாம் உண்டு. மோட்சம் எந்த ஜென்மால வேணாலும் கிடைக்கலாம். சோ பகவானை பலவிதமா இந்த மாதிரி உபாசனை பண்ணச்சே பகவானின் குணங்களை தான் உபாசனை பண்ணணும். அப்படி இருக்கச்சே ஒவ்வொரு வித்யா விசேஷத்திற்கு உண்டான குணங்களை வச்சு உபாசனை பண்ணணும். அப்படி குணத்தோட பகவானை உபாசனை பண்ணச்சே பகவானுக்கு குணம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது பிரம்மத்திற்கு குணம் இல்லை அப்படின்ற சொல்ற சித்தாந்தங்களுக்கு கீதை பொருந்தவே பொருந்தாது அப்படின்றார் பாஷ்யக்காரர். கீதையில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் தானே சொல்றான் பகவான். பக்தி யோகத்தை உபாசிக்கும் போது குணத்தோட தான் உபாசிக்கணும். சோ குணமில்லன்னு சொல்றாளே என்று பகவானை பற்றி சொல்லும் போது சுவாமி ராமானுஜர் வாய் வெறுவி பகவத் குணங்களை சொல்லுகிறார். சோ குணமில்லன்னு சொல்லறவர்களுக்கு வாய் பேச முடியாதபடி பெருமாளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கச்சேயே எக்கச்சக்க அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறார் பாஷ்யக்காரர். இது எப்படி அப்படின்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆரம்பிக்கச்சே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கல்யாண குணங்கள்ல வச்சு ஆரம்பிக்கிறத மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரர் இங்க ஆரம்பிக்கிறார். ஸ்ரீயப்பதிஹி நிகிலஹேய பிரத்யநீக கல்யாணேகதானஹ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபஹ ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ பிரவೃತ್ತಿ அசங்கேய கல்யாண குணகண மகோததிஹி ஸ்வாபிமத அனுரூபைக ரூப அச்சிந்த்ய திவ்ய அத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார்ய லாவண்ய யவ்வனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபஹ ஸ்வோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்ய நிரவத்ய அபரிமித திவ்ய பூஷணஹ ஸ்வானுரூப அசங்கேய அச்சிந்த்ய சக்தி நித்ய நிரவத்ய நிரதிசய கல்யாண திவ்யாயுதஹ ஸ்வாபிமத அனுரூப நித்ய நிரவத்ய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபஹ அப்படின்ற. அதாவது இத்தனை கல்யாண குணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா இது ஸ்ரீவல்லபன்ட்ட இருக்கு. எவன் ஸ்ரீயப்பதியோ அவனே ஜெகத்பதி. சோ லக்ஷ்மி விசிஷ்டத்துவம் ரொம்ப முக்கியம் பெருமாளுக்கு. தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அப்படின்றார் சுவாமி தேசிகன் திருச்சின்னமாலையில. அதே மாதிரி அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்கிறார் நம்மாழ்வார். சோ பெருமாள் பிராட்டியை விட்டு பிரியறதில்ல, பிராட்டி பெருமாளை விட்டு பிரியறதில்ல. இதத்தான் ஸ்ரீயப்பதிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கெட்ட குணங்கள் இல்லாதவன், ஹேய பிரத்யநீக கல்யாண குணங்கள் நிறைந்தவன், தன்னை தவிர்த்து அனைத்து வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமானவன், அபரிமிதமான அதாவது எண்லெஸ் ஞானம் ஆனந்தத்தை சுரூபமாக உடையவன், திவ்யாத்மஸ்வரூபன். எப்படி தனத்தை உடையவன் தனவான், குணத்தை உடையவன் குணவான் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி பகத்தை உடையவன் பகவான். அதாவது 6 குணங்கள் ஷட்குணங்களான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் உடையவன். அதாவது இதெல்லாம் பரத்துவத்தை காண்பிக்கும் 6 குணங்கள். ஷாட்குண்யாத் வாசுதேவஹா அப்படின்றான். இந்த 6 தான் அவனின் அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கு பீஜம். சோ ஞானம் அப்படின்றது சர்வ சாட்சா்காரம், எல்லாவற்றையும் அனாயாசமாக சாட்சாத்கரிக்கக்கூடிய வைபவத்தை உடையவன். பலம் அப்படின்னா அனாயாசமாக எல்லாவற்றையும் தாங்கி நிற்பவன். ஐஸ்வர்யம் அப்படின்னா தன் விருப்பத்திற்கு தடையில்லாதபடி பிரம்மாருத்ரன் என்று எல்லோரையும் நியமிக்கும் நிர்வாகனாக உடையவன். உபய விபூதி விசிஷ்டத்துவம்,
என்னன்னா நித்திய விபூதி லீலா விபூதி எல்லாவற்றிற்கும் நிர்வாகனாக விளங்குபவன். வீரியம், எந்த விகாரமும் கிடையாது. அவிகாராய சுத்தாய அப்படிங்கிறோம். சமஸ்த ஜகத்தையும் அவன் தாங்கிட்டு இருந்தா கூட அவனுக்கு எந்த விதமான விகாரமும் ஏற்படாது. சக்தி, தன்னை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணமாக இருப்பவன். தேஜஸ், எதையும் துணை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்காக காத்திருப்பவன் அன்று. அதாவது யாரின் துணையும் இல்லாமல் அனாயாசமாக காரியத்தை முடிப்பவன். இந்த மாதிரி எண்ணற்ற கல்யாண குணங்கள் உடையவன். அனவதிக, என்லெஸ், வித்தவுட் பவுண்டரி, அதிசய, மேன்மேலும் பெருகக்கூடியது. ஔஜ்வல்ய, சௌந்தர்ய, சௌகந்திய, சௌகுமாரிய, லாவண்ய, யவ்வனாதி அசங்கேயமான கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு. எப்படி சமுத்திரத்துல கணக்கற்ற கோடிக்கணக்கான ரத்னங்கள் கொட்டி கிடக்கிறதோ அது மாதிரி பெருமான் எம்பெருமான் என்ற சமுத்திரத்துல எண்ணற்கரிய கல்யாண குணங்கள் நிறைஞ்சு இருக்கு. ஸ்வசங்கல்பானுவிதாய ஸ்வரூபஸ்திதி பிரவೃತ್ತಿ பேத அசேஷ சேஷ தைகரதி ரூப நித்ய நிரவத்ய நிரதிஷய ஞான கிரியா ஐஸ்வர்யாதி அனந்த குணகன அபரிமித சூரிபிஹி அனவரத அபிஷ்டுச்சரணயுகளஹ வாங் மனச அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவஹ சோசித விவித விசித்திர அனந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சம்ருத்த அனந்தாಶ್ಚರ್ಯ அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண நித்ய நிரவத்ய அக்ஷர பரம வியோம நிலையஹ விவித விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க பரிபூர்ண நிகில ஜகத் உதய விபவ லயலீலஹ. இதெல்லாம் யாருன்னா பரம் பிரம்ம புருஷோத்தமஹ நாராயணஹ அப்படின்ற. அதாவது லோகத்துல எல்லாமே பகவானோட சங்கல்பத்துக்கு உட்பட்டதுதான். எல்லா வஸ்துக்களின் சுரூபம், ஸ்திதி, பிரவೃತ್ತಿ எல்லாமே அவன் சங்கல்பத்தினால ஏற்படுறது. பூமியை தாங்கிறது அவன் சங்கல்பத்தினால, சூரிய சந்திராதிகளை தாங்கிறது அவன் வீரியத்தினால. அதாவது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். தியோச சந்திராட்ச நக்ஷத்ரா கம்திசோ பூர் மகோததி வாசுதேவசிய வீரியேன விதிருதானி மகாத்மனஹா அப்படின்னு. இங்க வீரியம் அப்படின்னா பகவானோட சங்கல்பத்தை குறிக்கிறது. அடுத்து சேஷத்துவம், பகவானின் கைங்கரியத்துல ருச்சி வரணும். நித்தியமாயும் நிரவத்தியமாயும் நிரதிசய இன்எக்ஸ்பிளிகபிளா ஞானம் கிரியா ஐஸ்வர்யம் அப்படின்னு எண்ணற்ற குணங்கள் நித்திய சூரிகளுக்கு. அப்பேற்பட்டதான நித்திய சூரிகளாலே எப்பொழுதும் கொண்டாடப்படும் திவ்ய திருவடி தாமரைகளை உடையவர். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத சுரூப சுபாவத்தை உடையவர். இதத்தான் திருமழிசை ஆழ்வார் சொல்றார் திருச்சந்த விருத்த பாசத்துல. சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதினி அப்படிங்கிற. அடுத்தது இத சொல்ற, அவரோட ஸ்தானத்தை சொல்ற. சோசித, தனக்கு தகுந்ததாக போக்ய போகோபகரண போகஸ்தானம், அனுபவிக்கிற ஸ்தானம். ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்றார். அது அப்ராகிருதம், டிவைன், செலஸ்டியல் என்று. உதய விபவ லயலீலக, உலகத்துடைய சிருஷ்டாதி வியாபாரங்களை லீலையாக உடையவன். பெருமாள் ஜகத்தை எதுக்கு சிருஷ்டிக்கிறான்? அவனுக்கு அது ஒரு விளையாட்டு, அவனுடைய லீலா விபூதி அது. எப்படி குழந்தைகள்லாம் பொம்மைகள்லாம் வச்சுட்டு விளையாடுறத போல பெருமாள் ஜீவர்களாகிய நம்மளை வச்சுட்டு விளையாடி கொண்டிருக்கிறான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாவற்றையும் விளையாட்டாக உடையவன். இதையே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யத்தில். உலகெல்லாம் விளையாட்டை உடையவன் 3 நிமிஷம் இருக்கு என்கிறார் கம்பர். இதெல்லாம் யாரு என்றால் பரபிரம்மமான புருஷோத்தமனான நாராயணன் என்கிறார் ஸ்ரீ பாஷ்யக்காரர். பிரம்மாதிஸ்தா ஸ்தாவராந்தம் அகிலம் ஜகத் சிருஷ்ட்வா ஸ்வேன ரூபேன அவஸ்திதः பிரம்மாதிதேவ மனுஷ்யானாம் தியான ஆராதனாதி அகோச்சரः அபார காருண்ய சௌஷீல்ய வாத்சல்ய ஔதார்ய மகோததிः ஸ்வமேவ ரூபம் தத்தத் சஜாதீய சம்ஸ்தானம் ஸ்வஸ்வபாவம் அஜகதேவ குர்வன் தேஷு தேஷு லோகேஷு அவதீர்ய தைஸ்தைः ஆராதிதः தத்தத் இஷ்டானுரூபம் தர்ம காமார்த்த மோக்ஷாக்கியம் பலம் பிரயச்சன் பூபார அவதாரண அபதேசேன அஸ்மதாதீனாம் அபி சமாஸ்ரயனீயத்வாய அவதீர்ய ஊர்யாம் சகல மனுஜனயன விஷயதாம் கதः பராவர நிலைய
பராவரணி கில ஜன மனோநயனஹாரி திவ்ய சேஷ்டிதானி குர்வன் பூதனா சகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரலம்பதேனுக காலிய கேஷி குவலயா பீட சாணூர முஷ்டிகதோசல கம்சாதீன நிகத்ய அனவதிகதயா சௌஹார்த அனுராக கர்ப்பாவலோகனாலாப அமிர்தைகி விஸ்வம் ஆப்யாயயன் நிரதிசய சௌந்தர்ய சௌஷீல்யாதி குணகண ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதீன பரம பாகவதான் கிருத்வா பாண்டுதனய யுத்த புரோத்சாகன வியாஜேன பரம புருஷார்த்த லக்ஷண மோக்ஷ சாதன தயா வேதாந்தோதிதம் ஸ்வவிஷயம் ஞான கர்மானுகிரஹீதம் பக்தி யோகம் அவதாரயாமாச அப்படின்ற. அதாவது சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் செய்யறவன் மனுஷர்கள் தேவர்கள் தியானம் பண்ணி ஆராதனை பண்ண முடியாதவன். அதாவது அவன் ரூபன் அத்தகையதானது. அபார காருண்ய சௌஷீல்ய வாத்சல்ய போன்ற பல கல்யாண குணங்கள் உடையவன். தனக்குத்தானே சங்கல்பத்தை கொண்டு தன் பெருமைக்கு எந்தவித குறையும் வராமல் தன் பெருமையை துளியும் விட்டு கொடுக்காமல் அவதாரம் செய்கிறான். அவதாரத்துல தன் தன்மையை விட்டு கொடுக்காமல் இருக்கான். அப்பப்போது அவதாரம் செய்யறான். அதாவது அவதாரத்துல இவனோட பெரியவர்களை ஆராதிக்கிறான். இவனை தேவர்கள் மனுஷர்கள்லாம் ஆராதிக்கிறான். தன்னை ஆராதிப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய தர்ம அர்த்த காம மோட்ச பலன்களை கொடுக்கிறான். அதாவது அவர்கள் விரும்பும் பலன்களை கொடுக்கிறான். பூமியின் பாரத்தை நீக்குவது என்று ஒரு வியாஜத்தை வச்சுண்டு நம்ம போல இருக்கிறவர்களுக்காக அப்பப்போது அவதாரம் பண்ணி நாம் அவனை ஆசிரியிக்கும்படியாக நமக்கு அருகே வந்து எல்லோரும் அவனை பார்க்கும்படியாக அவனும் நம் எல்லோரையும் ரசிக்கும்படியாக அவதாரம் செய்கிறான். பலவித பெரியவர்கள் மோகிக்கும்படியாக பெரிய பெரிய திவ்ய சேஷ்டிதங்கள்லாம் பண்ணினான். பூதனா சகட அந்த மாதிரி அசுரர்கள்லாம் அழிச்சான். இந்த உலகத்துல இருந்து மனிதர்களோட சேர்ந்து இருந்து உலகியல் விஷயங்கள்லாமும் என்ஜாய் பண்ணான். அக்ரூரர் மாலாக்காரர் போன்ற பரம பாகவதோத்தவர்களை அனுகிரகித்தான். அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் புரோத்சாகத்தை உண்டு செய்வது என்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பரம புருஷார்த்தமான மோட்சத்தை, அதாவது பெருமாளை அடைவதற்கு பரமசாதனமாக விளங்கக்கூடிய வழி வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதான தன் விஷயமான தன்னிடத்தில் செய்ய வேண்டிய கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அதை பத்தி சொல்ல வந்தான். இதையே சுவாமி தேசிகன் சொல்றார். கர்மமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று அருமறை உச்சியில் ஆதரித்தோதும் அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தருமம் முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே அப்படின்றார் சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்தில். அவர் அடுத்து தத்ர பாண்டவானாம் குருணாம் ச யுத்தே பிராரப்தே சபகவான் புருஷோத்தமஹ சர்வேஸ்வரேஸ்வர ஜெகத் உபகிருதி மத்தியஹ ஆட்சித வாத்சல்ய விவசக பார்த்தம் ரத்தினம் ஆத்மானம் ச சாரதிம் சர்வலோக சாட்சிகம் சகார. அதாவது பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் ஆரம்பிக்கிற வேளையில இந்த மாதிரி இத்தகையதான ஒரு புருஷோத்தமன் பராத்பரன் சர்வேஸ்வரன் அசங்கேயமான திருக்கல்யாண குணங்கள் உடைய பிரபுவானவன் நாம் எல்லாரும் பார்த்து உலகத்திற்கு சேமத்துக்கு உண்டு பண்ணறதுக்காக ஆசிரிதர்களுக்கு வாத்சல்ய உடையவனாக எல்லாரும் பார்த்து அனுபவிக்கும்படியாக அர்ஜுனனுக்கு சாரதியாக பெருமாள் உலகமே தன்னை பார்க்கும்படியாக வந்து நின்றான் அப்படின்றான். ஏவம் ஞாத்வாபி சர்வாத்மனா அந்தஹ திருதராஷ்ட்ரஹ சுயோதன விஜய புபுத்சயா சஞ்சயம் பப்ரச்ச அப்படின்றான். அதாவது ஈவந்தோ திருதராஷ்டனுக்கு கிருஷ்ணனை பத்தி எல்லாம் தெரியும். அவன் ஒரே நிமிஷம் தான் சுவாமி. அவன் தான் பரமாத்மா எல்லாரும் அட்வைஸ் பண்ணி ஒரே நிமிஷம் சுவாமி ஒன்னு ஆயிடுத்து. எல்லாரும் அட்வைஸ் பண்ணியிருக்கா அவனுக்கு. வியாசர், விதுரர், பீஷ்மர், துரோணாதிகள், சஞ்சயன் எல்லாரும் உபதேசம் பண்ணியிருக்கா. சோ பாண்டவர்களோட சந்தி பண்ணிக்கோ, நீ தகராறு பண்ணனா உனக்கு பெரிய நாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திருதராஷ்டிரன் தெரியவே இல்லை. சர்வாத்மனா அந்தஹ திருதராஷ்டிரஹ அப்படின்னு இந்த பதம் பாஷ்யக்காரர் தவிர வேற யாருமே உபயோகப்படுத்தல. அதாவது ஆல்வேஸ் பிளைண்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு. அவன் நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சா கூட எப்படியாவது துரியோதனன் ஜெயிச்ச மாட்டானா அப்படின்ற ஒரு பேராசினால சஞ்சயன் கிட்ட கேட்கிறான். சோ இங்க அவதாரிக்கை முடிகிறது, முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது சுவாமி. இதோட முடிச்சுக்கிறேன் அடியே.
श्रीकृष्णमार्यं गणनालयं तं वेदान्तयुग्मं समदीतवन्तं वत्सा विजातं विदुषा वरण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। वास्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। वास्य श्रीकृष्णसूरीन्द्रपदपङ्कज षट्पदम् अनन्तपद्मनाभार्यं भारद्वाजमहं भजे। श्रीमते अनन्तपद्मनाभार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः. டெக்னிக்கலா மாமி எனக்கு செக் வச்சுட்டான். என்னன்னா ஒரு நிமிஷம் ஆன பிறகு சொல்லலாம் அப்படின்னா முக்கியமான விஷயம், முதல் தடவையா நம்ம சதஸ்ல மூல பந்தியோட சதஸ்ல ஒருத்தர் விஷயம் சொல்றாப்பா. எவர் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் நிரர்கணமா கச்சு புச்சி சக்கு சிப்புன்னு அதை போட்டு இழுத்து பிச்சு கடாசி அதை கண்ணில் பட விடாம பண்ணி யாருக்கும் புரிய விடாது, நாங்களும் அதை புரிஞ்சுட்டு படிக்க மாட்டோம் அப்படின்றதான பிரதிஜை இல்லாமல் அற்புதமா பந்திய ரொம்ப அழகா சேவிச்சு அதனுடைய அர்த்தங்களை சொல்லியிருக்காங்க. சுவாமி டிவிபி சைட் சுவாமி, நீங்க மூல பங்கி சேவிச்சதை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டு பிராக்டிஸ் பண்ணினேன். மூளை இருக்கிறவா மூல பங்கி செய்யறதுக்கு டிவிபிக்குள்ள போவாளா? நீங்க முன்னோர்கள் காட்டிய வழியை முன்னாடி புரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க பாருங்க டிவிபின்னு இருக்கேன், நியாயமா நீங்க பண்ற காரியம் சொல்லுங்க. எனக்கு தெரியாது சுவாமி, நீங்க கொடுத்திருக்கேன், நான் கேட்டு கத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதனால இத அத்தியுதமாக இதை ரெண்டர் பண்ணி பியூட்டிஃபுல்லா அதை கொடுத்திருக்கா. பங்கி சேவிச்ச அழகு ரொம்ப அற்புதமான அழகு. பாஷைக்காரருடையதான அந்த ஸ்ரீசக்தியுடைய செயலி அதுதான். பாஷைக்காரருடைய ஸ்ரீசக்தி சொல்லத்தான் அது அழகு. அதை சொன்னாதான் வாக்கு சுத்தமாகும். அதை சொல்லாமலே ஏமாத்தினே இருந்தோம்னா அப்புறம் இப்படி வாக்கு சுத்தி ஆகும். கட்சியிலும் வாக்கு சுத்தி ஆகாது, அப்படிதான் இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது. ஆனால் டைம்னா டைம், நாம எழுதிருந்தது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் ஒன்று நிறுத்த கூடாது. சுவாமி முதல்ல ஸ்லோ ஆயிடுச்சு சுவாமி, அது வேகம் அதான் டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடணும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா விஷயத்துக்கு வரையும் வந்துடணும். சரியா? அதான் அப்புறம் பாத்துக்கலாம். ரைட், ரொம்ப சந்தோஷம். என்ன பூம் சார் சொல்ல போறியா? சுவாமி நிர்மலா மாமி நமஸ்காரம். நிஜமாவே மாமி சொன்னதுக்கு அதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல கூட தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் மாமி. சுவாமி அதான் சுவாமி சொல்ற கரெக்டா கேட்டுட்டு பண்ணது நீங்க ரொம்ப அழகா பண்றீங்க மாமி. ரொம்ப ஸ்பஷ்டமா ரொம்ப கிளியரா, எனக்குலாம் நிஜமாவே சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட். நீங்க உங்களை மீறி மறந்து அப்படியே அது உள்ள ரொம்ப ஸ்லோவா நிதானமா நிறுத்தி எந்த மாதிரிலாம் படப்படப்பெல்லாம் புரியாம ரொம்ப அழகா சொன்னார். சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷங்கிறது அவர் நீங்க பார்த்துக்க மாட்டேங்குது, உங்களுக்கு போட்டுட்டே இருந்தார். அவ்வளவு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸலன்ட் மாமி. ரொம்ப ரொம்ப நல்லது. அவதாரிகை முதலேந்து திரும்பியும் ஆரம்பிச்சு கேட்ட மாதிரி இருந்தது. அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தன்யாஸ்மி சுவாமி. இது வந்து சுவாமியோட கல்யாண குணங்கள் அவர் கொடுத்திருக்க கத்தியத்திரயத்துல, அதுல இருந்து கேட்டது காலக்ஷேபம் நோட்ஸ். இதுதான் பேஸ். அடியே